வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தமிழரசு கட்சி இம்முறை நிர்வாகத்தை அமைக்கும் எம்.ஏ. சுமந்திரன் நம்பிக்கை. வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், அனுர அரசை வலியுறுத்தி யாழில் கையெழுத்து போராட்டம். ஐநாவின் திட்ட சேவைகள் பிரிவின் அதிகாரிகளுடன் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் கலந்துரையாடல். எக்ஸ்தளம் முழக்கம் பின்னணியில் உக்ரைன் சதி இருக்கலாம் என எலான் மஸ்க் சந்தேகம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் இம்முறை இலங்கை தமிழரசு கட்சி நிர்வாகத்தை அமைக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். இன்று மதியம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தவிசாளர் முதல்வர் யார் என்பதை தேர்தலின் பின் அறிவிப்போம் எனவும் பல புதியவர்கள் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். அத்தோடு வேட்பாளர்கள் தெரிவில் இழுபறி நிலை நிலவுவதாகவும் அவற்றை சுமூகமாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மருந்துகள், அத்தியாவசிய உணவு மற்றும் பாடசாலை பொருட்களுக்கான வரி குறைப்பு உள்ளிட்டவற்றை வாக்குறுதி அளித்தபடி அனுர அரசு நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பாதையில் கையொப்பம் என்னும் போராட்டம் இன்று மத்திய பேருந்து நிலையம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் இயக்க பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் எந்த ஒரு அரசியலும் இல்லாதது போல இம்முறை தமிழ் முஸ்லிம் எம்பிக்களை அதிகம் கொண்ட அரசாக என்பிபி அரசு இருக்கின்றது. ஆனாலும் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்தவித பலமும் அற்றவர்களாக வாய் பேசா பொம்மைகளாக இருக்கின்றனர். தேர்தல் காலத்தில் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி பிரசாரம் செய்யப்பட்ட PTA நீக்கம் இன்று வரை இடம்பெறவில்லை. ஊழலற்றவர்கள் போன்ற போர்வையில் அரசியல் அற்றவர்கள் என்ற ஒரு கூட்டத்தோடு பழைய ஊழல்களை கிளறி ஏமாற்று வாசகங்களோடு நாடகமாடும் அரசியலை இங்கு நடக்கின்றது. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட அரசியல் கைதிகளின் விடுதலையும் கிளப்பில் போடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியை குறைக்க வழங்கப்பட்ட உறுதிமொழி காலாவதியாகிவிட்டது. வேறும் ஒரு பழைய ஊழல் பட்டியலை சொல்கிறார்கள், ஆனால் நடவடிக்கை ஏதும் இல்லை. எனவே இந்த அரசின் பொம்மைகளை இனியும் நம்ப போவதில்லை. அரசு மக்களின் வாக்குகளை சுவீகரிக்க செய்த வேடத்தை கலைத்து தனது சுயரூபத்தை காட்டுகின்றது. தமிழ் மக்களே, இனியும் நீங்கள் பார்வையாளராக அல்லது பார்ப்பவர்களாக இருக்காது, பங்குகாரர்களாக எனவும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கையெழுத்து போராட்டம் அரசின் பொய்களை இயலாமையையும் வெளிக்கொணரும் ஒன்றாக இருக்கின்றது என்று ஏற்பாட்டாளர்கள் போராட்டத்தின் போது தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் திட்ட சேவைகள் பிரிவின் தெற்காசியாவுக்கான பணிப்பாளர் சார்லஸ் ஹெலனன் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருடன் இன்று சந்தித்து பேச்சு நடத்தினார். கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள அமைச்சில் நடைபெற்ற மேற்படி சந்திப்பில் ஐநாவின் திட்ட சேவைகள் பிரிவில் தெற்காசியாவிற்கு பொறுப்பாக உள்ள முக்கிய பல அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். இலங்கையில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வு பொறிமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. கடற்றொழிலாளர்களுக்குரிய திட்டங்கள் மற்றும் அதற்கான ஐநாவின் பங்களிப்பு உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் இதன்போது ஆராயப்பட்டது. அதேபோல் அபிவிருத்தி துறைகளில் ஐக்கிய நாடுகளின் திட்ட சேவைகள் பிரிவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்துவது சம்பந்தமாகவும் அவதானம் செலுத்தப்பட்டது. நாட்டில் இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களின் மீளாய்வு சம்பந்தமாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. மேலும் இலங்கையின் பல்வேறு திட்டங்களுக்கு ஐக்கிய நாடுகளின் திட்ட சேவைகள் பிரிவு வழங்கும் ஒத்துழைப்பு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்த மகனுக்கு ஹெரோயின் வழங்க முற்பட்டதாக தந்தையான உப போலீஸ் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
வவுனியா பூந்தோட்டம் போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெற்று வரும் தனது மகனுக்கு ஹெரோயின் போதைப்பொருள் வழங்க முற்பட்டதாக உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் பாவனை தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இளைஞர் ஒருவர் வவுனியா பூந்தோட்டம் புனர்வாழ்வு நிலையத்திற்கு 6 மாத புனர்வாழ்வுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்போது 4 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் குறித்த இளைஞரை பார்வையிடுவதற்காக குருநாகல் பகுதியில் உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றில் குற்ற தடுப்பு பிரிவு உப போலீஸ் பரிசோதகராக கடமையாற்றும் தந்தையும் போலீசாராக கடமையாற்றும் தாயாரும் வருகை தந்துள்ளனர். புனர்வாழ்வு நிலையத்திற்கு சென்று தமது மகனை பார்வையிட்ட போது அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி போலீஸ் மோப்பனாய் வந்ததை அவதானித்த அவர்கள் தமது பையில் இருந்த பொதியொன்றை எடுத்து வெளியே வீசியுள்ளனர். இதனை காவல் படையில் கடமையில் இருந்த பாதுகாப்பு தரப்பினர் அவதானித்துள்ளனர். உடனடியாக மோப்பனாயின் உதவியுடன் அதனை சோதனையிட்ட போது அதில் 240 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து குறித்த மோப்பனாய் அதனை வீசிய இளைஞரின் தந்தையான உப போலீஸ் பரிசோதகரையும் அடையாளம் காட்டிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த உப போலீஸ் பரிசோதகரை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கோண்டாவில் மேற்கு கல்வீட்டடியை சேர்ந்த செல்வி ரகுதாஸ் நிலக்ஷி 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கனடாவில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார். கனடாவில் மார்க்கம் நகரத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற இரட்டை துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பெண் உயிரிழந்ததுடன் ஒரு ஆண் தீவிரமான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வீட்டின் மீது பலமுறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சோலஸ்ட் ரோட் பகுதியின் கேஸ்டிக் மோர் அவென்யூ மற்றும் ஸ்வான் பார்க் ரோட் அருகே இந்த வீடு அமைந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இருவரையும் கண்டதுடன் மேலும் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயையும் கண்டுள்ளனர். உடனே இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் 20 வயதான நீல ரிஷி ரகுதாஸ் என்ற மார்க்கம் பகுதியைச் சேர்ந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போலீசார் கண்காணிப்பு காட்சிகளை வெளியிட்டிருந்தாலும் இதுவரை எந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த வீடு பலமுறை குறிவைக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றவாளிகள் திட்டமிட்டு இந்த வீட்டிற்கு வந்து இந்த கொடூர செயல்களை செய்துள்ளனர். இதுவே ஒரு இலக்கு தாக்குதல் என்பதற்கு இது சான்றாகும் என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை கைது செய்ய 5 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். குறித்த சந்தேக நபர் இராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபரின் இருப்பிடம் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக கருத்துரைத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனுராதபுரம் வைத்தியசாலையில் திங்கட்கிழமை இரவு கடமையில் இருந்த பெண் வைத்தியரை கத்தியை காண்பித்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளார் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் கடமையாற்றுவோர் வேலை நிறுத்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உணவு ஒவ்வாமை காரணமாக பாதிக்கப்பட்ட 53 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலையில் தரம் 6 முதல் கல்வி பொதுத்தராத உயர்தரம் வரையில் பயிலும் மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலையின் சிற்றுண்டி சாலையில் விற்பனை செய்யப்பட்ட உணவை உட்கொண்டமையினால் மாணவர்களுக்கு நோய் நிலைமை ஏற்பட்டுள்ளது. 31 மாணவர்களுக்கு நோய் நிலைமை பதிவான நிலையில் சிற்றுண்டி சாலையில் உணவை உட்கொண்ட 53 மாணவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக பாடசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் அனைவரும் கரடியனாறு பிரதேச வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 31 பேர் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த சிற்றுண்டி சாலையின் உரிமையாளரை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பரிசோதனைகளுக்காக மாணவர்கள் உட்கொண்ட உணவுகளின் மாதிரிகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் பெற்றுள்ளதாக கரடியநாடு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக
இந்த சம்பவம் காரணமாக பாடசாலை மற்றும் வைத்தியசாலை வளாகத்தில் பெற்றோர் மற்றும் பிரதேசவாசிகள் பிரவேசத்தினால் பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. எக்ஸ் சமூக வலைதள முடக்கத்தின் பின்னணியில் உக்ரைன் நாட்டின் சதி இருக்கலாம் என சந்தேகம் எழுப்பியுள்ளார் அதன் தலைவர் எலான் மாஸ்க். உலகம் முழுவதும் எக்ஸ் தளம் நேற்று ஒரே நாளில் 3 முறை முடங்கியதால் பயனர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். சமூக வலைதளங்கள் இணையதளங்களின் முடக்கங்களை கண்காணிக்கும் downdirector.com தரவுகளின்படி மார்ச் 10ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிகளவில் முதன்முறையாக எக்ஸ் தளம் முடங்கியது. சில மணி நேரங்களில் பிரச்சினை சரி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் மாலை 7 மணிக்கு எக்ஸ் தள செயற்பாடுகள் முடங்கின. அதன் பின்னர் மீண்டும் சரி செய்யப்பட்டு 3வது முறையாக 8:45 மணிக்கு மீண்டும் தளம் முடங்கியது. பல மணி நேரம் இந்த முடக்கம் நீடித்திருந்தது. இது குறித்து எக்ஸ் தள உரிமையாளர் எலான் மாஸ்க் ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் எக்ஸ் தளத்தின் மீது மிகப்பெரிய சைபர் தாக்குதல் நடந்துள்ளது. அந்த தாக்குதல் உக்ரைன் பகுதியில் இருந்து நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கணனியின் IP முகவரி உக்ரைன் நாட்டிலிருந்து அது நிகழ்த்தப்பட்டுள்ளதாக காட்டுகின்றது என தெரிவித்தார். முன்னதாக சைபர் தாக்குதல் பற்றி எக்ஸ் தளத்தில் பதிவில் மார்க்ஸ் எக்ஸ் தளத்தின் மீது அன்றாடம் தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஆனால் இது மிகப்பெரிய தாக்குதல். இதன் பின்னணியில் மிகப்பெரிய வேலை அல்லது நாட்டின் தலையீடு இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். பின்னர் அளித்த ஊடக பேட்டியில் அது உக்ரைனாக இருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுப்பியுள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்தி. இந்திய அணியின் அணித்தலைவர் ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் வெற்றிக்கு பிறகு தான் ஓய்வு பெறுவது இல்லை என வெளிப்படையாகவே அறிவித்தமை இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் திட்டங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியுள்ளது. 2025 சாம்பியன் டிராபி தொடருக்கான இந்திய அணிக்கு ஃபார்மில் இல்லாத ரோஹித் சர்மா அணி தலைவராக இருப்பது சரியாக இருக்குமா? சாம்பியன் டிராபி தொடரில் தனது மோசமான ஆட்டத்தால் தன்னம்பிக்கை குறைந்து இருக்கும் அணித்தலைவர் அணியை வழிநடத்தினால் அது இந்திய அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் கௌதம் கம்பீர் யோசித்து வந்ததாக BBCI வட்டாரத்தில் கூறப்படுகின்றது. பின்னர் ரோஹித் சர்மா இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சதம் அடித்ததால் அந்த எண்ணத்தில் இருந்து கம்பீர் விடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சாம்பியன் டிராபி தொடரில் ரோஹித் சர்மா இந்திய அணியின் அணித்தலைவர் செயல்பட்டு இறுதிப் போட்டியில் 76 ஓட்டங்கள் சேர்த்து வெற்றிக்கும் காரணமாக இருந்தார். மேலும் ஓய்வு பெறப் போவதில்லை எனவும் அறிவித்திருக்கின்றார். அதுதான் கம்பீருக்கு தலைவலியாக மாறியுள்ளது. 2027 ஒருநாள் போட்டி உலக கிண்ண தொடருக்கு முன் இந்திய அணி புதிய அணி தலைவரை நியமித்து அடுத்த 2 ஆண்டுகளில் இந்திய அணியை புதிதாக கட்டமைக்க வேண்டும் என்ற திட்டத்தில் கௌதம் கம்பீர் இருந்தார். அதற்கு ஏற்ப ரோஹித் சர்மா 2025 சாம்பியன் டிராபி தொடரின் முடிவில் ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.